இன்றைக்கி என்ன வீடியோவில் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கேக் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டைம் நிறைய ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கு ப்ராடக்ட் வாங்கலாம் தான் நான் என்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்டுருந்தேன். அவங்க எனக்கு முன்னாடி வந்துட்டு ஜாலியாக ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். நானுமே ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக வந்துட்டேன். வந்த உடனே ஹலோ மட்டும் மேடம் சொல்லிவிட்டு அவங்க பாட்டு ஃபோன் பேசிட்டே இருந்தாங்க. ஸோ நீ இப்போ ஃபோனை கட் பண்ணல, நான் அப்படியே கீழே உட்காந்துருவேன் அப்படின்ற மாதிரி அவளை சொன்னேன். தாராளமாக உட்காரு, வரவங்களோட காசு போட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி அவள் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதோட டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளும் நானும் ட்ரெயின் ஏறிட்டோம். எனக்கு இவ கூட மெட்ரோவில் வந்தாலே என்னோடய காலேஜ் டேஸ் ஒரு மெமரிஸ் தான் ஃபஸ்ட் என் மைண்டில் வந்து நிற்கும். ஸோ ஏன்னா நான் இந்த காலேஜ் டேஸ் இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லாம் மறக்கவே முடியாத ஒரு மெமரிஸ் தான் எனக்கு இது உண்மையாகவே. ஏன்னா என்னோடய கேங் ரொம்பவே பெருசு. ஸோ அந்த டைம்லலாம் நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். அது சொல்லுவாங்களே எல்லாருமே ஒர்க் போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரியஸாக அப்படிலாம் கிடையாது. காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ்லாம் மறக்க முடியாத ஒரு ஃபீல் தான் எல்லாருக்குமே. என்ன மாதிரி நிறைய பேருமே ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய மெமரிஸை நான் அவகிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு இப்போ மட்டும் என்ன எப்போயுமே நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷ்னலாலாம் பேசினா. சீரியஸாக உன் மூஞ்சிக்கு இதெல்லாம் செட் ஆகலை, சரிவா நம்ம போய் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு வந்தோம். நாங்கள் போகும்போது ஷாப் க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு நினச்சோம். லாஸ்ட்டாக பார்த்தா இல்லை, நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க. அவளுமே கொஞ்சம் ஃபன்னாக பண்ணிகிட்டு இருந்தா. அந்த டாப்பர்லாம் தேடும்போது எனக்கு பிரைட் டு பி வேணும் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப நேரமாக தேட விட்டேன். இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, நான் தேட வந்ததை எடுமா அப்படின்ற மாதிரி தான் என் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ உடனே செலக்ட் பண்ணி அவன்கிட்ட எடுத்து கொடுத்துட்டா. அகெயின் பார்த்திங்கன்னா நம்பர் டாப்பர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அதுவுமே எனக்கு 60 நம்பர் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 0 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. நான் மோஸ்ட் ஆஃப் வந்து எதுக்குமே நான் எஃபெக்ட் போட மாட்டேன் அவளை விட. அவள் எனக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயமா இருந்தாலுமே பார்த்து மேடம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கேயுமே வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வெளில எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. கடையில் இருக்கவங்கெல்லாம் நம்மளை தான் பார்க்குறாங்க, ஒழுங்காக இரு அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கேட்க மாட்டா. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. அதுலேயுமே பார்த்திங்கன்னா கலர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, கொஞ்சம் பார்த்து எடு அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதுவுமே அவள் பொறுமையாக பார்த்து எனக்கு அழகாக எடுத்து கொடுத்தா, எல்லாமே சேமாகவே. ஸோ இது வாங்கின கையோடையே எனக்கு ஹாட்டினில் வந்து இந்த சாக்லேட் வேணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ உடனே என்ன கலர் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு மேடம் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் நிறைய ஒரு டாப்பர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் எனக்கு அங்கே அந்த மாதிரி டாப்பர் எதுவுமே கிடைக்கல. ஸோ நான் இருக்கிறதுக்கு மட்டும் பில் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப் விசிட் பண்ணி அங்கே தான் நான் பார்த்தேன். எல்லா ப்ராடக்ட்டுமே இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு அப்பயுமே சொன்னால் சின்ன ஷாப்பாக இருந்தாலுமே A to Z எல்லாமே வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னான். ஸோ எனக்கு என்னென்ன மாதிரி டாப்பர்லாம் வேணுமோ சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு நானும் அவளுமே அப்படியே பையாக்கல்ல போய் பானிபூரி சாப்பிட்டு வந்தோம். ஸ்டாஃப் நாங்கள் எங்கே போனாலுமே பானிபூரி ப்ளஸ் ரோஸ் மில்க் இல்லாமல் நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்னே ஆக மாட்டோம். ரோஸ் மில்க் அவள் எனக்கு வாங்கி தரேன்னு கோல்டாக இருந்தனால அவள் வாங்கி தராமல் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா. நான் அந்த பேக் கொண்டு வந்துட்டு இருந்தேன். நீ வீடியோஸ் எடு, நீ எதுக்கு இதெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வர, வீடியோஸ் நிறைய வேணும்ல, நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவள் என்னை சொல்லி வீடியோ மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே மேடம் வந்தாங்க. ஸோ நான் அப்பயுமே அரைகுறையாக தான் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. இது எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோஸ் எடுக்கிறது. ஸோ அதனால் ஒரு மாதிரி இருந்துச்சு. மெட்ரோக்கு வந்தோடனே நானும் அவளுமே கொஞ்சம் அலப்பறை பண்ணோம். என்ன உள்ளே தெரிகிறது அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்தோம். உள்ளே அவ்வளோ அளவுக்கு லாங்காக போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு மேடம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேடம்க்கு மேரேஜ் டேட் வந்ததுனால என்ன பண்ணுறதுன்னே புரியலை. ஸோ அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிகிட்டே வந்தா. ஸோ அவள் என்கேஜ்மெண்ட் பேங்கிள்ஸ் கூட நான் தான் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு அதே மாதிரி டிசைன்ஸை நிறைய வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னால் சரி கண்டிப்பாக நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்டாப்பிங் வந்து தான் அவள் கிளம்பிட்டா. ஸோ என்னோடய சிஸ்டர் வந்து எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா கொஞ்சம் வேலை விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்காகவே அவள் எனக்காக வெயிட் பண்ணாள். ஸோ நான் அவளை டேர்ன் பண்ணுன்னு சொல்லி சொன்னோன்னே அவள் அப்படியே ஒரு மாதிரி போனான். என்ன காமிக்காத வீடியோவில் அப்படின்ற மாதிரி சீன்லாம் போட்டு போனான். நான் ஏன் ஒன்று காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கேமரா வந்து அவள் பக்கம் திரும்பிட்டேன். என்னை காட்டாதன்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டே இருந்தா. நான் அதை மீறியுமே காட்டினேன். ஸோ அங்கே எனக்கு தேவையான ஒரு கொஞ்சம் ப்ராடக்ட் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அம்மா மளிகை கடையில் வரும்போது கொஞ்சம் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பால் பாக்கெட் ப்ளஸ் நம்ம போனால் சும்மா வருவோம்னு சொல்லிட்டு 2 சாக்கோபார் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனோடனே என்ன நிறைய வேலை இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானுமே புலம்பிக்கிட்டே போனேன் என்னோடய சிஸ்டர்கிட்ட. என்னெல்லாம் வேலை வாங்க போதும் அம்மா அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேனாலே நம்ம வீட்டில் 6 o'clock மேலே விளக்கேறியும். ஸோ அதனால் வீடை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஒரு ஷாக்கு. அம்மா நம்மளுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக உள்ளே போனால் அம்மா சாமியே கும்பிட்டாங்க. ஏன்னா நானும் என்னோடய சிஸ்டரும் போகும்போது பார்த்திங்கன்னா 9 o'clock வீட்டுக்கு போனோடனே பார்த்தா மங்களகரமாக இருந்துச்சு வீடு. ஸோ நானும் தங்கச்சி பார்த்து அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத பிள்ளைங்க மாதிரி போய் உள்ளே அப்படியே கட்டில் மேலே உட்காந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக நானும் அம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிவிட்டு அம்மா என்ன சொன்னாங்க, சரி டைம் ஆயிடுச்சு போய் தோசை சூடு, அப்பா வர டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு நானுமே மாவெல்லாம் எடுத்து கலக்கி வச்சு
தோசைக்காக மாவு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் யோசித்தேன், நம்ம வந்து டெய்லியும் ஒர்க் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வேலை செய்கிறோமே, அம்மாலாம் பாவம், நம்மளால இந்த ஏஜ்லேயே வந்து நம்மளுக்கு சுத்தமாக முடியல, அவங்கெல்லாம் சின்னதுலேருந்தே கஷ்டப்படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போ கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வந்ததே எனக்கு சரியான டயர்டாயிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா என்னால் சுத்தமாக முடியல. சரி ஓகே, நம்ம தோசை ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டு படுத்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் சரி ஓகே சொல்லலான்னு சொல்லிட்டு அப்பாவும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தோசைலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நானே என் தங்கச்சி தோசை சாப்பிட்டோம். அப்புறம் அம்மா சொன்னாங்க, எனக்கு பசிக்கெல்லாம் நீங்கள் மட்டும் சாப்பிட்டு படுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இல்லைம்மா, நீ டேப்லெட் எடுக்கணும், சீக்கிரமாக சாப்பிட்டு படு அப்படின்ற மாதிரி அம்மாவுக்கு ஒரு 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டு, அப்புறம் நான் வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக நான் ஒரு வீடியோஸ் மாதிரி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வெயிட் கெயின் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு 30 டேஸ்க்கு மாதிரி சேலஞ்ச் மாதிரி நான் போட்டிருக்கேன் வீடியோஸ் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோஸ் வந்து எடுக்கும்போது 5 டேஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னெல்லாம் தோணுதோ, என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ மோஸ்ட் ஆஃப் நான் அதெல்லாம் சாப்பிட்ணும் அந்த மைண்ட் செட்டை தான் நான் அந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த வீடியோஸ் போயின்ட்டுருக்கு. எனக்கு வெயிட் கெயின் ஆச்சா எனக்கு அதெல்லாம் தெரியல. பட் நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கண்டினியூஸாக சாப்பிடாமனா ஃபஸ்ட்டாக வந்து சாப்பிடவே மாட்டேன் சுத்தமாக. மார்னிங் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்பி போகிற ஒரு பொண்ணு. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து மார்னிங் சாப்பிட மாட்டேன், நைட் சாப்பிட மாட்டேன். ஸோ இப்போ என்றைக்கு நான் இந்த வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன், ஸோ மில்க்கு டெய்லி நைட் எடுத்துக்கிறேன். நிறைய விஷயம் நான் வந்து எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஸோ அதனால தான் நான் மில்க் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் மோஸ்ட் ஆஃப் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா இந்த சுகர் போடுறதுக்குள்ளார இப்படி திரும்பி பார்க்குறேன், பால் ஃபுல்லாக வலிஞ்சு கீழே போயிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன்ல, ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்ன ப்ராடக்ட்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.